சம்பவம் இல்ல சரித்திரம். என் புருஷன் ஓடி போயிட்டான். எப்படி அம்மா இருக்கு ட்ரெஸ் அப்பாக்கு? கண்டது எடுத்து வச்சிருக்கேன் காது திருப்பி கிடைச்சிச்சுமா. மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பவம் இல்ல மக்களே சரித்திரம். இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இது அதனால நான் உடன்படல மக்களே. ஏதாவது சொல்லுவா அதை கண்டுக்காதீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டது கிடைச்சிருக்கு, நினைச்சது நடந்திருக்கு. சம்பவம் இல்ல சரித்திரம் பண்ணிருக்கோம். அத வீடியோல இருக்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. பாத்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்கிறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே நம்ம ஃபைனலா கிளம்பியாச்சு. சம்பவம் இல்ல சரித்திரம் படிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நடக்க போறது ஒரு சரித்திரம். வழக்கம் போல 7:30 வர சொன்னாங்க. 8 o'clock. என்ன பாப்பே பூச்சாமா? எங்க பூச்சா இருக்கு? அப்பா பூச்சா உண்மை தெரிஞ்சிச்சு. எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்ல. வண்டி ஓட்டுறதுனால நீங்க எது வேணா சொல்லுங்க. அமைதியா இருப்பேன்னு நினைக்காத. மண்டையிலே நறுக்கணும். எல்லாருடைய நீண்ட நாள் ஆசையும் இன்னைக்கு நிறைவேற போகுது மக்களே. நினைச்சாலே ரொம்ப உற்சாகமா இருக்கு. யாருமே அந்த மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க கனவை உங்க ஆசைய நான் வந்து நிறைவேற்றி கொடுக்குறேன்னு நினைக்கும் போது மனசு உற்சாகமா. நீ என்ன பண்ண? டைம் ஆயிடுச்சு. அதனால அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றேன். அங்க போய் எப்படி திட்டு வாங்குவோம். திட்டு வாங்கிட்டு உங்களை மீட் பண்றேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட்டான அகராவுடைய இந்த மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர் பத்தி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். உங்க பாடியில ஏற்படுற பெயின் ரீசன் இல்லாம நீங்க விரட்டி அடிக்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மசாஜர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மசாஜர்ல 24 மசாஜ் மோட்ஸ், 20 அட்ஜஸ்டபிள் இன்டென்சிட்டி செட்டிங்ஸ், 10 to 60 மினிட் அட்ஜஸ்டபிள் டைமர் இருக்கு மக்களே. இந்த மசாஜர் பாக்ஸ்ல ஒரு மெயின் யூனிட், சார்ஜ் பண்றதுக்கு ஒரு USB கேபிள், 3 பீஸ் வயர், 2 பீஸ் லார்ஜ் பேட், 6 பீஸ் மீடியம் பேட்ஸ், 2 பீஸ் ஸ்மால் பேட்ஸ் கொடுத்திருக்காங்க. கூடவே ஒரு கேரிங் பவுச் அண்ட் ஒரு கைடுமே கொடுத்திருப்பாங்க. இந்த டென்ஸ் மசாஜரோட மேல இத பாருங்க USB போட்டு இருக்கு. இங்க இத நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். 3 hours இத நீங்க சார்ஜ் பண்ணா போதும். 4 hours கண்டினியூஸா இத நீங்க யூஸ் பண்ணலாம் மக்களே. சோ மேல இந்த ஆன் ஆஃப் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க இத ஆன் பண்ணிக்கலாம். இந்த M பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற மோட் இது சேஞ்ச் ஆகும் மக்களே. இதுக்கு கீழவே T அப்படிங்கற ஒரு பட்டன் இருக்குல. இத பிரஸ் பண்ணா உங்களுக்கு வேணுங்கிற டைமர் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல dual channel ports இருக்கு. சோ ரெண்டு சைடு இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் யூஸ் பண்ணி உங்க மசாஜோட இன்டென்ஸை நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சோ நவ இத எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? இந்த வயர் உங்களுக்கு வேணுங்கிற பேட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் பேட் தான் சூஸ் பண்ணிருக்கேன் மக்களே. இப்போ அதர் எண்ட் ஆஃப் தி வயரை A சேனல்ல நான் ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு வேணுங்கிற மோடுமே நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன். சோ இப்போ என்னோட நெக்ல தான் இந்த மசாஜிங் பேடை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நாட் ஜஸ்ட் நெக்ஸ், ஆர்த்தரைட்டிஸ், நீ பெயின், பேக் பெயின், மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மசாஜர் இது. இந்த மசாஜர் நம்ம பிளட் சர்க்குலேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி இன்ஃப்ளமேஷன் அண்ட் சோர்னஸ் ரெடியூஸ் பண்றது மட்டும் இல்லாம நான் இன்வாசிவ் பெயினை நல்லாவே மேனேஜ் பண்ணுது. பேக் பெயின்க்கும் அக்குபஞ்சருக்கும் இதுலயே மோட் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க வீட்லயே உங்க மசாஜிங்க என்ஜாய் பண்ணலாம். இதுல ஆட்டோ ஷட் ஆஃப்மே இருக்கு. நீங்க செட் பண்ண டைமர் முடிஞ்சவனா ஆட்டோமேட்டிக்கா இதோட மசாஜிங்க இதுவே ஸ்டாப் பண்ணிடும். முக்கியமா இது செம்ம போர்ட்டபிள் அண்ட் காம்பாக்ட் மக்களே. இதுல கொடுத்திருக்க இந்த குட்டி பேக்ல நீங்க எங்க வேணாலும் இந்த மசாஜரை கேரி பண்ணலாம். அகராவோட இந்த மல்டி ஃபங்க்ஷனல் டென்ஸ் மசாஜர் கண்டிப்பா உங்களுக்கும் தேவைப்படும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த ப்ராடக்ட்க்கு இவங்க 1 year வாரண்டியுமே ப்ரொவைட் பண்றாங்க. சோ மிஸ் பண்ணாதீங்க. உடனடியா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம சம்பவம் நடக்க போற ஸ்பாட்டுக்கு ஐயோ எல்லாரும் வந்துட்டாங்க. புரியுண்டா? நாங்க வேணா அங்க வந்து சேர போடுவா. மூணு சொல்றேன். இப்ப எதாவது கேட்டாங்கன்னு வெச்சுக்கோ. உனக்கு அங்க பாரு லைன்ல தாண்டி எல்லாரும் நின்னுக்குறாங்க. அப்படி கேட்டாங்கன்னு வெச்சுக்கோ. என் புருஷன் ஓடி போயிட்டான். புருஷன் ஓடி போனா ஏன்டி லேட் ஆகுது? வாட்டர் குடு, லக்கிக்கு பனானா குடு, வந்து பூவா குடுத்து. பத்தியா வேலை வாங்குற பத்தியா கேடியா? மக்களே சம்பவம் இல்ல சரித்திரம் படி. ஏறுமா போ. ஏச்சு வெளிய. அம்மா வண்டியை போட்டுனா என்ன பண்ணோம்? அம்மா வண்டி ஓட்டினா தான் பண்ணோம். சரியா? தரமா இருக்கிறா வெட்டி. ஓகே மக்களே, ஃபைனலா என் வீர சாகசத்தை பைக்ல காமிச்சாச்சு. அடுத்துதான் நமக்கு ஆப்பு. சும்மா வாய் கிழிச்சிருவேன். ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நான் இங்க பாரு
ஃபேமிலி ட்ரிப் வந்த மாதிரி இருக்கு. ஏதோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்க வந்த மாதிரி ஆடி இருக்கு. எருமை தெரிஞ்சிருந்தா லஞ்ச் எல்லாமே கட்டிட்டு வந்திருப்போம். ஆனா இவ்வளவு லேட் ஆகும் தெரியாது. புலிஸ் ஆகாம எடுத்துட்டு வந்து. ஓகே மக்களே, நம்ம வந்து ஒரு ஓரமா வந்து செட்டில் ஆயிட்டோம். இப்பதான் பொறிவூர்ல வந்து பைக்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அடுத்து வந்து காருக்கு போயிருக்கா. இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு. அதனால நாங்க வந்து சரி வெயில்ல குழந்தை நிக்க வைக்க வேணாம்னு காருக்கு வேணும். பட் ஆனா பொறிவூர்ல திறமையா அப்படின்னா சொல்லுவாங்க, காலு கீழே வைக்காமே வண்டியை அதை ஒரு சுத்தி வந்துட்டா மக்கள். எங்களுக்கே ஷாக்கு, நம்ம பொறிவுண்டியா இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டா மக்கள். எப்படினாலும் இன்னைக்கு நமக்கு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெற்றி கிடைச்சாகணும் மக்களே. பிகாஸ் வந்து ஒன்ஸ் அந்த கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு பெனால்டி ஃபீஸ் ஒன்று வரும். ஏதோ ஒரு சம்திங் 1000 rupees 1500 ஏதோ ஒரு அமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன். அது வரக்கூடாதுன்றதுக்காக எப்படியாவது பாஸ் ஆயிடணும் நம்ம பொறிவுண்டேன்னு கொஞ்சம் வேண்டிட்டு இருக்க மக்கள். சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்பதான் முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா. அதை ஓட்டி முடிச்சுட்டு நம்ம கிட்டதான் வந்தாகணும். ஏன்னா இங்கதானா இல்ல எங்கன்னு எனக்கும் தெரியல எக்ஸாக்டா. அவங்க வர சொன்னாங்கன்னு நாங்க வந்துட்டு. சரி ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். பொறிமுருண்டை வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீடைலா கேட்டு தெரியும். வெற்றி கிடைச்சிச்சு மாறா. என்ன வா போல, நீங்க உட்கார்ற. இன்னும் லைசென்ஸே தரல. லாரியே ஓட்டலாம்னு சொல்லிருக்காங்க. ரெண்டு பேரும் பாஸ் ஆயிடுச்சு. லாரி மூஞ்சி, லாரி மாதிரி தான் நீ இருக்க. லாரி ஓட்டலாமா? ரிவர்ஸ் வரவே வராது. இன்னைக்குன்னு பாருங்க அதிசயமா வந்துச்சு. நான் தான் போனேன். பைக்குமே நான் வந்து தேர்ட் போனேன். காரு ஃபர்ஸ்ட் நான் போனேன். ஆனா அந்த டிரைவிங் அண்ணா சொன்னார் முதல்ல வந்து நிக்கிறீங்க. இல்ல நான் கான்ஃபிடன்ஸ் முடிவோட்டு நான் போயிட்டு வந்துட்டேன். என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் அங்க போய் நின்னுட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்துட்டேன். ஓ, இப்ப ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சிட்ட மாதிரி பண்ணுகிற நீ. லைசென்ஸ் பாஸ், ரெண்டுமே லைசென்ஸ் வரும். ரெண்டுமே நான் பாஸ் ஆயிட்டேன். ஏதா ஒன்னு ஃபெயில் இருந்தா லைசென்ஸ் வந்திருக்காதுமா. பனானா சாப்பிட்டியா? காஞ்சு பூவாவே அம்மா எடுத்துட்டு வரலையே. மண்டை பரலக்கி. வாழைப்பழம் பனானா மட்டும் தானே சாப்பிட்டேன். லக்கிக்காகவே கையில சீப்பும் கையுமா சுத்தி இருக்கேன். ஒரு தாயா உணர்றேன்டி உன்னை. ஓகே வாங்க போலாம், உட்காருங்க. நான் வண்டி ஓட்டுறேன். ஏய் சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்க நேஷனல் ஹைவேஸ்ல ஓட்டலாம், வேர்ல்ட் டூர் போலாம். வேர்ல்ட் டூர் போலாம், நேஷனல் ஹைவேஸா? யூனிவர்ஸ்லயே டூர் போலாம். ஏய் எர்த், மார்ஸ், நெப்டியூன் அந்த மாதிரி கூட போலாம். லூசு மாரி வளர்ந்துக்காம போய் பின்னாடி உட்கார். லைசென்ஸ் வராம ஓட்டாத. போ உட்கார் போ. ஓகே மக்களே, நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா உணவு இருந்து வந்திருக்கோம். சரித்திரம் படைத்த கையோட இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு. நீ சும்மா செலவு இழுத்துனுங்கிற மக்களே. பாருங்களேன், இவன் லைசென்ஸ் வாங்குறேன்ற பேர்ல இப்ப சாப்பாடு கேக்குற. அடுத்து ட்ரெஸ் வேணும்னு கேட்டு மக்களுக்கு எனக்கு இல்ல. அப்படி கிடையாது, எனக்கு இல்ல. ஒரு விஷயம் என்னன்னா, நீ வந்து எங்களுக்கு தான் ட்ரீட் வைக்கணும். பெருமையா சொல்றேன், ஒயரோட பிச்சிராத. இவ லைசென்ஸ் வாங்கினா இவ தான் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும், இவளுக்கு நாங்க ட்ரீட் வைக்கணும். மக்களே சரித்திரம் பண்ணிருக்கோம். சரித்திரம் பண்ணி வச்சுட்டு நம்ம சம்பவம் பண்ணல. ஓகே மக்களே, இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடுன்னு நீங்க பிரம்மாண்டமா யோசிக்கணும். நம்ம புரட்டாசி, அதனால அசைவம் இல்ல சைவம். என்ன பப்பி சாப்பிடலாம்? பிரானா வேணுமா? ஒரு மாசத்துக்கு நம்ம வெஜிடேரியன். நீங்க இருங்கப்பா. சொல்லு. முடியாதுப்பா, பிரியாணி வேணும்பா. பிரியாணி வேணுமா? அறுக்க மட்டும் தான் மக்களே புரோட்டாசி இருக்கு. நானும் லக்கி பேபியும் இல்ல. லக்கிக்கு இல்லன்னு சொல்லு. உனக்கு ஏன் இல்ல? லக்கிக்கு மட்டும் என்ன சமைக்க நான் வாங்கி கொடுத்துப்பேன். லக்கிக்கு மட்டும் என்ன சமைக்க முடியும்? இல்ல சமைக்கலாமே, 100 கிராம் வாங்கி செஞ்சு கொடுக்கலாம். அதுல பாதி நான் சாப்பிடலாம். லக்கி அவ்வளவு மக்களே, லக்கி சாப்பிடாது மக்களே. அந்த மிச்ச மீதி மட்டும் தான். மிச்ச மீதி சொல்லுவாங்க. மிச்ச மீறத வேணா லக்கி கொடுப்பேன்னு சொல்லு. எருமை. என்ன பப்பி வேணும்? பூரி வேணுமா? வேற என்ன வேணும் பாப்பாக்கு? சாம்பாரா? நீ பாத்தியே, அத தலைகீழா பாக்குறேன்னு தெரியாம பாத்துன்னு இருக்கியே. லீவ் பசிக்குதா? ஐயோ சூப்பர் பப்பி. ஓகே மக்களே, நம்ம புவா சாப்பிட்ட கையோட இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா அடுத்த சரித்திரம் படிக்க வந்திருக்கோம். ட்ரெஸ் எடுக்க. என்ன பார்க்க போறோம்? புரிய மாட்டேங்குது. எப்படி தாண்டி முன்ன மாதிரியே இருக்குது பாரு. ஓகே மக்களே, நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம். போயிட்டு சுத்தி பார்த்து. இது நம்ம நாட்டுக்கு நல்லது இல்ல, வீட்டுக்கும் நல்லது இல்ல. அடுத்த சரித்திரம் படிக்க வரும். சரித்திரம் கிருத்திரம் பேபிக்கு நான் மேல போய் உங்களுக்கு நீங்களே சொல்வீங்க வாங்குங்கன்னு. நீங்களே சொல்லுங்க. ஏன் வாங்குங்க? இல்ல இல்ல எனக்கு புரியல. ஏன் வாங்க? கலெக்ஷன்ஸ் காட்டா வாங்க. எப்படி அவங்களால சொல்ல முடியும்? ஏமாத்திடி, ஓரளவுக்கு ஏமாத்திடி. ஏன் பாப்பி? அச்சச்சோ, ஏன் மாட்ட காவம் பத்தியா? காயே லக்கி. அச்சச்சோ
சைஸ் தான் லேட் ஆயிடுச்சு. ஏன் கோச்சிக்கிற? கோச்சிக்கிச்சு லக்கி. சரி வா வா கோச்சிக்காத வா வா. கவுனிக்கெல்லாம் கண்டதை எடுத்து வச்சு காது திருப்பிடுவேன். சூப்பர். உள்ள காணோம் இல்ல அம்மா இங்க இருக்காங்க. இங்க இருக்காங்க பாரு அம்மா. அது உங்க சைஸே இல்ல. யார் சைஸோ? நான் ட்ரையல் பாப்பேன். நீங்க வந்து கிளம்பி கீழ போங்க சைஸ். வாங்குறவங்க கூட இவ்வளவு பாட்டு பாக்க மாட்டாங்க. வேடிக்கை தானடி பாப்போம். எனக்கு வேணாம் நான் வாங்குவேன். எனக்கு அசிங்கமாயிடுச்சு நான் கண்டிப்பா. இவ்வளவுலாம் நீ வாங்க மாட்டேடி. இங்க பாருடி. கண்டிப்பா மக்களே. லக்கி வேர் ஆர் யூ? பின்னாடி தான் இருக்கு. பின்னாடி தான். நீயே ஒளிஞ்சிட்டு அப்புறம் கோச்சிக்க கூடாது ஓகேவா? சொல்லிட்டு தான் வா இங்க வா அம்மாட்ட வா. கீழ பத்தி அலக்கி கோச்சிட்டு உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு வரோம்னு தான் நாங்க நினைச்சோம். அதுக்குள்ள கோச்சிட்டாங்க. ஒரு 2 செகண்ட் லேட் ஆயிடுச்சு மக்களே. அதுக்காக கடை வாசல்ல உட்காந்துட்டு கோச்சிக்கிட்டாங்க. வாங்க மாட்டேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால சீக்கிரம் வர மாதிரி பாரு. என் அழகுக்கு அழகு எது சேர்க்குதோ அதை வாங்கி. உன் அழகுக்கு எதுவுமே சேராது. ஓகே மக்களே, நிறைய ட்ரையல் பார்த்து என் அழகுக்கு சூட் ஆகிற மாதிரி மட்டும் நான் 2 ட்ரெஸ் எடுத்துட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோ. யாருமே நம்ம எடுக்கல இன்னைக்கு. தேவையான அளவு. நீ லக்கிக்குன்னு சொல்லிதான் எங்களை ஏமாத்தல. லக்கிக்கு அங்க கிடைக்கல மக்களே. லக்கிக்கும் கிடைக்கல, இந்த சருக்குக்கும் கிடைக்கல. இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா ஸ்டைல் அப்னு மக்களே ஸ்டைல் அப் சொல்றா லக்கி. இப்போ நாங்க வந்து அங்க போறோம் மக்களே. உட்கார்ந்து நோட் பண்ணிருப்பீங்க. வீடியோ ஆன் பண்ணனும் பொறுமையா இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம். ஓகே மக்களே, இப்போ நான் வந்து ஸ்டைல் அப் போய் எனக்கும் லக்கிக்கு மட்டும் தான் வாங்க போறோம். செலவு பண்ணாதீங்க. செலவு இன்னும் கொட்டிர செலவு. நீ இப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணன்னு நான் கேக்குறேன். இது வேணுமா அது வேணுமா? ஏதாவது ஒண்ணு. அம்மா வர மாட்டேன். நீ தனியா தான் போணும் ஓகேவா? தனியா போவாதுடா, பயமா இருக்குடா. அதானே கேக்குறீங்க. அது கூட வேணான்னு சொல்லிச்சு. அட்வென்ச்சர் ட்ரிப் தான் வேணும்னு கேக்கு. ஏய் இந்த ஓபன் கார்ல உட்காரு. திரும்ப வரணும். 2 வண்டி ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டிருந்தேன். நல்லா இருக்குல பேண்ட். அப்படியே வெச்சிரு. யாராவது நல்லவங்க போட்டுப்பாங்க. நல்லவங்க போட்டுப்பாங்களா? எனக்கு மேல யாரு நல்லவங்க இருப்பா? உனக்கே வாழ்க்கை. எனக்கு மேல நல்லவங்க என்ன பாப்பி? பிரிக்க வேணாம். பறக்குது பாரு. அப்புறம் கேட்டியோ பிச்சிட்டோ. ஆனா இதே மாதிரி தானே நேத்து போட்டு இந்த பிளாக். அதே மாதிரி எடுக்காது. லக்கி வெளில போக கூடாது. லக்கி லக்கி இஸ் திஸ் நைஸ்? நைஸ். திரும்ப வச்சு பார்க்கலாம். திரும்ப எப்படி டர்ன் பண்ணுங்க. ஓகே ஃபைன். அப்பாட்ட கேட்டு வா. ஓகேவா கேட்டு வா அப்பாட்ட. எது பிடிச்சிருக்கு? எது அந்த டி-ஷர்ட் பிடிச்சிருக்கா? எடுத்துக்கோ போ. Dress நல்லா இருக்குமா? அப்படி சொல்லிட்டாங்களா அப்பா? எப்படி அம்மா இருக்கு Dress அப்பாக்கு? சூப்பர் சப்பா. நல்லா இருக்கா? ஏய் கழுதுக்கு தெரியுமா கருப்பு? அப்பா வேற பலூன் வாங்கி தரான். அதான் கையில ஒண்ணு வச்சிருக்கே. அது எது கொட்டேன்? சின்ன சைஸ் 38 ன்னு போடுறதுக்குலாம் 54 தானே. எடுத்து வச்சிருக்கேன். கார் திருப்பிடுவேன். ஒழுங்கா எடுத்து வை. குனிய முடியாது. என்னம்மா பண்றீங்க? என்னம்மா பண்றீங்க? அது வாங்கிக்கோ புரி. இந்த காம்போ போடணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா பப்பு தெரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப பாத்துட்டு பாதி பப்பு மக்களே. என்ன பண்ணு நீ 4XL எடுத்துக்கோ. அப்ப உன் தொப்பை தெரியாது. நீ கூடயே வா. அப்புறம் விட்டு போய்ட்டு கோச்சிட்டு இருந்தேன்னா விட்டுட்டு. ஆமா அப்ப கண்டிப்பா விட்டு போயிடுவோம். அழுகுது வேற. கிடைத்து விட்டது 40. ஒரு பாட்டிக்கு ஒரு பாட்டி கிடைச்சிச்சு. How much? தெரியல. ஆனா எனக்கு இது கழுந்து விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்ணு காலோட சேர்த்து தச்சுக்கோ. தினமும் தூங்குறப்பையும் போட்டுக்கலாம். நீ என்ன பண்ணுறீங்க? வா. என்ன இல்லப்பா ஒழுங்கா. அம்மா இப்ப என்ன பண்ண போற நீ?
பாரு சொன்ன வேகமா செருப்பு அவுத்து மாட்டேன் சைஸ் பத்தலன்னா அவுத்து வச்சுட்டு வந்து சரி சைஸ் பத்தலன்னா அவுத்து வை பத்துல உன் செப்பல் போட்டுக்கோ உன்னோட ஷூ போடு ஓகே குட் கேர்ள் ராமா நீங்க டேய் 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 எங்க போறாங்க இங்க பாரு என்னது இது மண்டியில என்னது இது லக்கியம்மா இதெல்லாம் எடுக்க கூடாதம்மா போய் வெயிங்க என்ன இந்த ஜன்மத்திலயாவது வாங்கிடுவியா என் அழகுக்கு எங்கேயுமே இல்லையே அழகு நான் என்ன பண்றது அழகுக்கு இல்லையே நீ அழகாவே இல்லையேடி அதை பத்தி பேச மாட்டேற எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா வைங்க அதெல்லாம் தொடாதம்மா அவங்க கஷ்டப்பட்டு அடிக்க வச்சிருப்பாங்க அம்மா வாங்க இப்படி வாங்க போலாம் பைக்ல போலாமா பைக்லயே நம்ம வரலையே ஓ பன் சிட்டில பைக்ல போகணுமா சரி கூட்டு போறேன் ஓகே மக்களே ஃபைனலா நம்ம சரித்திரம் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலா நம்ம போகும்போது உங்ககிட்ட நாங்க எங்க போறோம்ன்ற உண்மையை சொல்லல. ஆனா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சம்பவம் இல்ல சரித்திரம் 100 வாட்டி சொல்லுங்கற மக்களே லூசிவ லைசென்ஸ் எடுக்க தான் போயிருக்கோம். பைக்குக்கு போயிட்டு வந்துட்டோம். ஆமா போனோம். பைக்குக்கு காருக்கு பைக்கும் நான் பறந்தாச்சு காரும் பறந்தாச்சு அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பறந்தாச்சு அதான் மக்களே பைக் ஓட்டுன கால் எடுக்காம 8 போட்டேன் 2 வாட்டி கால் எடுக்காம நான் போட்ட மக்களே ப்ரூஃப் இருக்கு வீடியோல ப்ரூஃப் இருக்கு மக்களே ஏதோ தெரியாம பண்ணிட்டுங்கறா அது அவளுக்கே தெரியல அவ பண்ணது ஏதோ நடந்துச்சு சரித்திரம் படிச்சுட்டு அப்புறம் அந்த சரித்திரத்தை கொண்டாடுறதுக்கு Dress எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நமக்கு லைசென்ஸ் வந்துரும். வந்த உடனே அதுக்கு இன்னொரு சக்சஸ் அதுக்கு இன்னொரு சக்சஸ் பார்ட்டி இருக்குது சக்சஸ் பார்ட்டி இருக்குது. வீடியோ பார்த்து இருப்பீங்க. வீடியோ நாங்க முடிச்சுக்கிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்க நம்ம பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ எழுதி கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வேற லிங்க் பண்ணி பை சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லவ் ஸ்பிரியா. Bye guys.